ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 ஜூன் 2026. பாப்தாதா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, सरलचित नेचर होगी तो हर्षित रहने के साथ नयनों से, मुख से और चलन से मधुरता प्रत्यक्ष रूप में दिखाई देगी. சரளமான, அதாவது பாபா இந்த மாதம் முழுவதும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சரளமான அப்படின்னா ஈஸி நேச்சர், ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடியவர்கள். ஆக யாருக்கு இந்த சுபாவம் இருக்கின்றதோ அவங்க அவர்களுடைய பார்வையில, அதாவது ஒட்டுமொத்த அவங்களுடைய பார்க்கும் பொழுதே, அவங்களோட பார்வையோ அவங்களோட நடத்தையோ அவங்களோட சம்பந்தம் தொடர்புல வரும்பொழுது அந்த ஒரு இனிமை தன்மை வெளிப்படுமா. ரொம்ப ஈஸி நேச்சரா இருக்கிறாங்கன்னா பெருசா அவங்க எதுலேயும் என்ன ஆகிறது இல்லை, டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. அதனால ஸ்வீட் நேச்சராக இருப்பாங்க. கபி முக்ஸே கட்டுவச்ச நகி நிக்கலைங்க. ஸோ ஒரு பொழுதும் வாய் மூலமாக கடுமையான வார்த்தைகள் அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா உள்ளுக்குள்ள கூலா இருக்கு, ஈஸி நேச்சர் இருக்கு. அப்போ அனாவசியமான அல்லது தகாத அல்லது துக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் வரவே வராது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சுக்கியா இருக்கிறதுனால வெளியிலையும் அந்த சுகம், அந்த இனிமைத்தன்மை தான் வெளிப்படுகிறது. உன்கா தில் திமாக் போல் சப் ஏக் சமான் ஹோகா. ஆக அவர்களுடைய உள்ளம், அவங்களுடைய பேச்சு, அவர்களுடைய புத்தி எல்லாம் ஒன்ன போல இருக்கு. இதுல ஒரு சமமான நிலை, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படி இல்லை. உள்ள இருக்கிற ஆத்மா அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால வெளியிலையும் அதுதான் வெளிப்படுகிறது. दिल में एक बोल में दूसरा, ये सरलता की निशानी नहीं है. அப்ப நான் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கிறேன் அப்படின்னா இது கூட ஒரு சரளத்தன்மையினுடைய அடையாளம் இல்லை. ஸோ ஏன் நம்ம அது போல உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு இருக்கிறோம்? உள்ள ஒரு விதமான சுபாவம் சம்ஸ்காரம், ஆனா வெளியில வேற எதையோ நான் வெளிப்படுத்துறேன். ஸோ அதனால வெளியில நம்ம கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யல, மாறாக உள்ளுக்குள்ளார நம்ம அந்த ஒரு கரெக்ஷனை, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம். உள்ளுக்குள்ளார நம்ம என்ன ஆயிடணும், சரளமாக இனிமையாக ஆயிடணும். அப்ப உள்ளும் வெளியும் நாம் ஒன்றை போல இருப்போம். सरल स्वभाव वाले सदा निर्माणचित निरहंकारी निस्वार्थी होते हैं. ஸோ அவர்களுடைய ஒட்டுமொத்த குணமும் எப்படி இருக்கும்னு பாபா சொல்றாருன்னா, ரொம்ப பணிவா இருப்பாங்க. அப்ப நேச்சுரலா ஈகோலெஸ், உண்மையில சரளச்சித்து, சரளமான சுபாவம் என்றால் ஈக்குவல் டு அகங்காரமற்ற தன்மை. அது அப்படி சொல்லாம பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு, சரள் சித் அப்படிங்கிறாரு. ஸோ அகங்காரம் இல்லாம இருக்கிறது தான் சரளமாக இருக்கிறது. ஏன்னா எங்க ஈகோ இருக்குமோ அங்க காம்ப்ளிகேட்டடா இருப்பாங்க, ரொம்ப இறுக்கமா ரொம்ப டைட்டா இருப்பாங்க. ஈகோவே இல்லை அப்படின்னா இவங்களோடவும் நல்லா இருப்பேன், இவங்களோடவும் மிக்ஸ் ஆவேன், இவங்களோட சரளமா இருப்பேன், எல்லாரோடவும் என்னால இருக்கிறது எனக்கு சகஜமாக இருக்கும். அதுதான் பாபா சொல்றாரு, சரளத்தன்மை என்றால் நீர் அகங்காரியாக பணிவானவர்களாக சுயநலம் இல்லாமல் இருப்பார்கள். அப்ப இன்டைரக்டா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு பாபா, எங்க ஒரு எதிர்பார்ப்பு சுயநலம் இருக்குமோ அங்க நம்மளால ஈஸியா இருக்க முடியறதில்ல. சுயநலம் எதிர்பார்ப்பு இருந்ததுனாலே அங்க ஒரு மனக்கசப்பு, ஒரு குழப்பம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க மோகம் இருக்கும், மோகம் இருந்தா நம்மளால சரளமா இருக்கிறதுக்கு முடியவே முடியாது. அதனால சரளத்தன்மை என்றால் பணிவு, அகங்காரமற்ற நிலை, சுயநலமற்ற தன்மை. இது இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம்னு சொல்றாரு பாபா. ஆனா உண்மை என்னன்னா, அப்படி இருந்தாதான், இதெல்லாம் இருந்தாதான் நம்ம எப்படி இருக்க முடியும், ஈஸி நேச்சர், சரளமாக நம்மால் இருக்க முடியும். எனவே இந்த 3 விஷயத்தின் மேல நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். நான் எந்த அளவுக்கு பணிவா இருக்கேன், எந்த அளவுக்கு அகங்காரம் இல்லாம இருக்கேன், எந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல் பாபான்னு நான் பாபாவோட என்னுடைய உலகத்துல நான் குஷியா இருந்துட்டு இருக்கேங்கிறது தான் என்னை சரளமாக வைத்துக் கொள்ளும். நல்லது. ஓம் சாந்தி.